சூத்திர வாக்கியம் இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. மலையாளம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதோட அர்த்தம் என்னங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா இந்த பேரை வச்சே நம்ம யோசிக்கும் போது ஏதோ பெரிய சிக்கல், இடியாப்ப சிக்கல் இருக்கிற ஏதோ சில பல சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது மட்டும் சூத்திர வாக்கியம்ங்கிற இந்த லைனை கேட்கும்போது, இந்த ஒரு சொல்ல கேட்கும்போது நமக்கு தோணுது. படத்தோட பேரு பிடிச்சு போய் தான் நானே சரி படத்தை பார்க்கலாம்னு உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா ஸ்டார்டிங் அந்த இன்ட்ரோ சீன்லயே நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. என்ன இன்ட்ரோ சீன் நினைக்கிறீங்க? பொதுவா போலீஸ் ஸ்டேஷன்ல யாரை பார்ப்போம்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போறதுக்கே நாம யோசிப்போம். ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் போறதுக்கு யோசிப்பாங்க. இங்க அந்த ஏரியால இருக்கிற எல்லா பசங்களும் ஓடியாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து நிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு ஆர்வமா வராங்கன்னு பார்த்தா, அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் கீழே போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறாரு, மேல டியூஷன் சென்டர் நடத்துறாரு, கீழே கேஸ பாப்பார், மேல பசங்களுக்கு சொல்லி கொடுப்பார். எது போலீஸ் ஸ்டேஷன்ல டியூஷனா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? அதுதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். என்ன எதுங்கிறத வாங்க கம்ப்ளீட்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? அப்புறம் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஏதோ ஹைப்னு புதுசா ஒன்னு கொண்டு வந்திருக்காங்களாமே. நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, கீழே அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்துலயே 2 புள்ளி மாதிரி வச்சிருப்பாங்க. அத லெஃப்ட் பக்கம் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து ஹைப்னு ஏதோ வருது. ஒரு 50 பாயிண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு 50 பாயிண்ட் ஹைப் கொடுத்து விடுங்க. இந்த ஹைப்ன்றது புதுசா இருக்கு. அது ஏறிச்சுனா என்ன ஆகும் ஏதாங்கிறது இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு இது புது அனுபவமாக இருக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட வாசல்ல போலீஸ்காரங்க மணி கட்டுறாங்க. ஸ்கூல்ல கட்ட வேண்டிய மணியை என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டுறாங்களே நமக்கு குழப்பமா இருக்குது. அதே சமயம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல கடைசி கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் போல. அந்த அம்மா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பசங்க நிறைய பேர் அங்க இல்ல. கிளாஸ் பாதி எம்டியா கிடக்குது. அதுல வேற ஒரு பொண்ணு வந்து நான் கிளம்பட்டுமா, டியூஷன் போகணும் அப்படின்னு இருக்குது. செம காண்டில் இருக்கிறாங்க அந்த டீச்சர் அம்மா. இந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் வராரு. எப்பா மணியை சரி பண்ணத்தானே சொன்னேன், நீ என்ன புதுசாவே மணி கட்டி வச்சிருக்கிற அப்படின்ட்டு போறாரு. அங்க மப்டியில ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் புதுசா ஜாயின் பண்ண வர போலீஸ் போல. வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள வந்தா ஒரு அப்பாவும் பொண்ணும் அட்மிஷன் வேணும்னு வந்து நிக்கிறாங்க. அட்மிஷன் வேணும்னு ஸ்கூலுக்கு போலாம், இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் புதுசா இருக்குல்ல. அந்த பக்கம் பார்த்தா டீச்சர் அம்மா பிரின்சிபால்ட்ட போய் ஹெச்எம் கிட்ட போய் என்னங்க அநியாயம் இது, லாஸ்ட் கிளாஸ் மேத்ஸ் கிளாஸா இருந்தா ஒரு பைய கிளாஸ்ல உட்கார மாட்டேங்கிறான், எல்லாம் டியூஷன் போறோம் போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியப்படல, ஒரு 8 நம்ம பேசிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிட, சரி வா இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து பேசிட்டு வரலாம், உனக்கு என்ன கிளாஸ்ல பசங்க உட்காரணும் அவ்வளவுதானே, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் அவன் வீட்டுக்கு வந்து ரூமை கூட ஒழுங்கா கிளீன் பண்ணி வைக்காம உடனே கிளாஸுக்கு போகணும்னு மேக்ஸ் புக்கை கையில் எடுத்துட்டு கிளம்புறான். ஃப்ரெண்டுக்கார உள்ள வந்திருப்பான். இந்த பையனோட அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிற தட்டை பிடிங்கி அவன் சாப்பிடுறான். அதுல இந்த பையன் வேற சாப்பிடுறான். டியூஷனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு உடனே அங்க இருந்து ஓடவும் செய்றாங்க. இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஒரு அப்பா இருக்கிறாப்ல. அங்க அட்மிஷன் வேணும்னு வந்தாங்கல்ல, அவங்க இப்ப இன்ஸ்பெக்டர் பாக்குறாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்க போறாப்புல தெரியுது. 10ஆம் கிளாஸுக்கெல்லாம் ப்ராப்பரான ஒரு கிளாஸ்ல போய் படிக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம், அந்த கிளாஸ் எல்லாம் நான் எடுக்கிறது இல்ல, ஒரு நல்ல ப்ராப்பரான கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. வெளியில வந்தா டீச்சர் அம்மாவும் ஹெச்எம்மும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன இந்த பக்கம்னு ஹெச்எம் கேட்க, அட்மிஷனுக்கு வந்தேன்னு ஸ்கூல்ல சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போறாங்க. அந்த அம்மாவுக்கு இன்னும் கோவம் வருது. உள்ள வந்து உட்காந்தாச்சு. எடுத்ததுமே எரிஞ்சு விழுகிறா. என்ன மேட்டர் பொறுமையா சொல்லுங்கன்னு கேட்டா, நான் தான் மேக்ஸ் வாத்தியாரம்மா, என் கிளாஸ்ல பசங்க உட்காரவே மாட்டேங்கிறாங்க, கட்டடிக்கிறாங்க, கேட்டா டியூஷன் போறாங்கறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஓ அவ்வளவுதான் உங்க பிரச்சனையா, இதை ஒன்னும் பெருசாக்க வேண்டாம், நான் இந்த மாதிரி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வேலை தெரிஞ்சா என் வேலைக்கே ஆப்பு வச்சாலும் ஆப்பிச்சிருவாங்க, இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பசங்கிட்ட சொல்றேன், இனிமே கிளாஸுக்கு ஒழுங்கா வருவாங்க, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. வெளியில வந்தா கீழே போலீஸ் ஸ்டேஷன், மேல கிளாஸ் எடுக்கிறார் போல. கீழே போலீஸ் ஸ்டேஷன், மேல கிளாஸ் ரூம், கீழே இன்ஸ்பெக்டரா இருப்பாரு, மேல கிளாஸ் வாத்தியாரா இருப்பாரு, டியூஷன் வாத்தியாரா இருப்பாரு. இங்க வந்து பார்த்தா பசங்க 2 பேரு கையில யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு 2 போலீஸ்காரங்க வேற கமான் என்கரேஜ் பண்றதுக்கு. இவர் வந்தது எல்லாரும் கிளம்பி போயிட கிளாஸ் ஆரம்பமாகுது. மேக்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். பசங்க எல்லாம் டவுட் கேட்க கிளாஸ் எல்லாம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. மேல ஆல்மோஸ்ட் கிளாஸ் முடிய போற சமயம் கீழே பஞ்சாயத்து தலைவர் இன்னும் சில பேர் வந்திருக்காங்க போல, ஏதோ மாஸ்டர்னு சொல்றாங்க, மாஸ்டர் வந்திருக்காருங்கறாங்க. அப்டேட் கிடைச்சதுமே நம்ம ஆளு கீழே வந்து பாக்குறார். என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். அது ஒண்ணுமில்ல, வழக்கமாவே அந்த கிச்சன் கடைக்காரங்களுக்கு வேற வேலை இல்ல, கிச்சன் கழிவுகளெல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிணத்துல கொட்டுறாங்க. லாஸ்ட் டைம் கொட்டக்கூடாது நம்ம வான் பண்ணிருந்தோம், அதையும் தாண்டி கொட்டிருக்காங்க. அந்த பக்கம் சைக்கிளுக்கு போன ஒருத்தவர், சைக்கிளிங் வந்த ஒருத்தவர் என்னன்னு நியாயம் கேட்க போய் அவரையும் அடிச்சு போட்டாங்களா. இதோ பாருங்க உடம்பெல்லாம் எப்படி வீங்கி போயிருக்குன்னு காட்ட, வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களான்னு கேட்டா, அந்த சிக்கன் கழிவுல கொட்டின வண்டி நம்பரை நோட் பண்ணி சொல்றாப்ல. 1 மணி நேரத்துல அந்த வண்டி இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 போலீஸ் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கீழே பெல் அடிக்கிற சத்தம். உடனே பசங்க எல்லாம் டியூஷன் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போற வழியில டியூஷன் பசங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு மொபைல் போன் நோண்டிட்டு இருக்காங்க. பசங்க படிக்க, வீட்டுல என்ஜாய் பண்ண, கிளாஸ்ல என்ஜாய் பண்ண, நம்ம இன்ஸ்பெக்டர் கூட நல்லபடியா பழக, அவரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாரு, எதுவும் இது பண்ணிக்கிறது இல்ல, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு, ஆனா அவளோட வீட்டுல மட்டும் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அவ வந்து உட்காந்தாலே ஒருத்தன் எந்திரிச்சு போறான். அண்ணனா அப்பனா யாரு என்னன்னு தெரியல, எந்திரிச்சு போனது சோகமாயிட அம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்சல் கட்டியும் கொடுக்குறாங்க. யாருக்கு இந்த பார்சல் அப்படின்னு பார்த்தா மேபி நம்ம இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வருதோ என்னவோ. அதே சமயம் இன்ஸ்பெக்டரோட வீட்டை காட்டுறாங்க. என்னடா அது, எலியும் புலியுமா இருக்கிற இன்ஸ்பெக்டரும் நம்ம வாத்தியாரம்மாவும் ஒரே வீட்டுல இருக்காங்களே, நமக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. ஏத்து வீட்டு பொண்ணு பார்சலை கொண்டு வந்து கொடுக்குது. அங்க இருக்கிற பாதாம் எடுத்து அதுவே அதை சாப்பிடுது, ஃப்ரெண்ட்லி
ஃப்ரெண்ட்லியா இருக்குது அந்த வீட்ல. ஆனா என்ன பொண்ணு பார்க்க வந்தாரா இல்ல யார் வீடு அது? பார்சல் வந்தது போலீஸ்காரரோட வீட்டுக்கு தானா இல்ல அந்த வாத்தியாரம்மா வீட்டுக்கா? எதுலயுமே கிளாரிட்டி இல்லாம பாட்டா போய்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் அங்க கிளாஸுக்காக காத்துட்டு இருக்கிற பசங்களை போலீஸ் வண்டிலேயே வாங்க கொண்டு போய் இறக்கி விடுறேன்னு புதுசா வந்தவர் கொண்டு போய் இறக்கி விடலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரருக்கு மட்டும் இது எதுவுமே பிடிக்காது. ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிளாஸ் ரூம் எந்த பக்கம் அப்படின்னு கேட்க எந்த பதிலும் சொல்லாம அப்படி முறைச்சிட்டு போறாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாப்ல. அவருக்கு தான் இந்த கிளாஸ் எடுக்கிற விஷயத்துல சுத்தமா பிடிக்கல போல தெரியுது. யாரோ தப்பு பண்ணான்னு ஒரு போலீஸ்காரமா பொலிர்னு அறியும். அதை நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சாக்காயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஏட்டையாவுக்கு பசங்க வந்து பெல் அடிச்சா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே பசங்க வம்புக்குனே வந்து பெல் அடிக்கிறது, அவர் வெளியில வந்து கத்தும் போது குடுகுடுன்னு ஓடி போறதுன்னு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது பிள்ளைங்க. இதுல காண்டான மனுஷன் பெல்ல கலெக்டர்னு ஏணி போட்டு புதுசா வந்தவரை மேல போய் கலட்டி வைக்க சொல்லிட்டார். அப்பப்போ என்சிசி பசங்களுக்கெல்லாம் போய் ட்ரைனிங் கொடுக்கறதும் வந்து போக வரும்போதெல்லாம் பசங்க சல்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க கிளாஸ் ரூம்ல வாத்தியாரம்மாவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருக்காங்க போல. எல்லா பேருக்கும் அவங்களும் போட்டி போட்டு கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க பசங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாத்தியாரம்மாவுக்கும் சந்தோஷம், பரவாயில்ல நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு. ஒன்னா வர பிள்ளைங்க 2 பேரு நாளைக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசிட்டு வராங்க. சரி நான் கிளம்புறேன்னு ஒருத்தி ரைட்டு போக இவன் லெஃப்ட் போறான். இவனுக்கு கொஞ்சம் மூக்கு பொடப்பா இருக்கிறத கவனிச்சுக்கங்க. வீட்டுக்கு வந்து தலை ஈரமா இருக்கமே தொடக்கலான்னு பார்த்தா அட்டி அடின்னு அடிக்கிறான், எத்துறான். என்னடா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்டா ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு வரா, உன் பொண்ணால மறுபடியும் என்னால அவமானப்பட முடியாது, பொண்ண ஒழுக்கமா வரலன்னு செம அடி எத்து. அண்ணனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாவோ அம்மாவோ அண்ணனை எதிர்த்து பேச முடியாம அவங்களே உள்ள குலுங்கிக்கிட்டு இருக்காங்க பாவம். இவதான் அந்த எத்து விட்டு பொண்ணு போல. வாத்தியார மட்டும் போய் இந்த மாதிரி அண்ணன் அடிச்சா வச்சான் எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க தண்ணி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது, அவங்க அண்ணனை பார்த்து பேசணுங்கிறாங்க வாத்தியாரம்மா. அதுக்கு மறுபடியும் வந்து அடிப்பான் வேணாங்கிறாங்க தங்கச்சி. எவ்வளவு நாள் தான் அடி வாங்கிட்டு இருப்ப அப்படின்னு கேட்க தெரியலன்னு அவ சொல்லுவா. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நம்ம வாத்தியாரம்மா. அப்ப எதிர்த்த வீட்டுல இருக்கிறது வாத்தியாரம்மா வீடு தான், வாத்தியாரம்மா தான் போல தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த மூக்கனோட அப்பாவும் அவங்களோட வாழைத்தோப்புக்கு மத்தியில பன்னிகளோட தொல்லை தாங்கல போல. சோ பன்னிகளுக்கு டிராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட்டு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. அது இவனுக்கு அதை வைக்கிறதுல விருப்பம் இல்ல அந்த பையனுக்கு. அதுவும் பாவம்னு நினைக்கிற பையன். அந்த பையன் தான் என்சிசிலயும் இருக்கிறான் போல. அந்த என்சிசி பையன் இவளுக்காக காத்துட்டு இருக்கிறான். அவளும் வரா. பார்த்தா கண்ணத்துல எல்லாம் அப்படியே விரல் விழுந்திருக்குது. அப்போ அண்ணன் அடிச்சிருக்கான்னு தெரியுது. இருந்தாலும் இவங்களால எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தா வாத்தியாரம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என்ன மறுபடியும் கிளாஸுக்கு பிள்ளைங்க வரதுலையான்னு கேட்க அதெல்லாம் இல்ல, இப்பெல்லாம் நிறைய பசங்க வராங்க, ஒரு நிமிஷம் உங்க கூட கொஞ்சம் உட்காந்து பேசணும்னு வாத்தியாரம்மா கேட்க சரின்னு இன்ஸ்பெக்டர் போய் விசாரிக்கிறார். அடி வாங்கின அந்த பொண்ணோட பேரு ஆரியாமா. அவங்க அண்ணன் இந்த மாதிரி அடிக்கிறான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தங்கச்சி அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு ஏதாவது பேசுறாங்க போல. அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு வந்து அடிக்கிறான் போல. அடி வாங்கிட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அடி வாங்கிட்டு இருப்பான்னு எனக்கு புரியல. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமேன்னு வாத்தியாரம்மா வந்திருக்காங்க போல. அந்த கிணறு இருக்குல்ல, இந்த இடம் அமெரிக்கால வேலை பார்க்கிற ஒருத்தவரோட இடமா. அவங்க அடிக்கடி இங்க வரதுல போல. அதனால அந்த கிணத்துல இப்படி குப்பைகளை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஊர்க்காரங்க எல்லாருக்கும் இது கொஞ்சம் சிரமமா இருக்குது போல. இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா போலீஸ் டியூட்டில இருக்கும்போது ஒரு பொண்ணு வர்றா. வண்டியில நம்பர் பிளேட் இல்லையா, அதனால நிப்பாட்டி ஏட்டையா டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி பாக்குறாரு. இது ஒரு வெளிநாட்டு லைசன்ஸ் போல. இந்த நாட்டுல வண்டி ஓட்டுறா இருந்தா இந்த நாட்டு லைசன்ஸ் வைக்கணுமா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. புதுசா வேலைக்கு வந்து கூப்பிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டாங்க போல. இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆன்டி அப்படின்னு யாருக்கோ கால் பண்ணி பேசுறா. கட் பண்ணா அந்த அண்ணங்காரனை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வச்சிருக்காரு. லைட்டா பேச ஆரம்பிக்கிறார் போல தெரியுது. பேசுவார்னு பார்த்தா புலின்னு ஒரு அற விட்டாரு. அதை பார்த்ததும் அங்க இருந்த ஏட்டு அவரும் புலின்னு அற விடுறாரு. எதுக்கு அடிக்கிறேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொரு தடவை ஏதாவது இந்த மாதிரி வந்துச்சு அவ்வளவுதான் மிரட்டி அனுப்பிச்சுறாரு. புரிஞ்சுக்கிறான் தங்கச்சி அடிச்சதுக்கு தான் இப்படி போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்னு. புரிஞ்சுக்கிட்டு எந்த பதிலும் சொல்லாம அவர் கிளம்பி போயிட்டாப்ல. ஆனா அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேல தங்கச்சியும் அந்த என்சிசி பையனும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட் விசாலாம் தானே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் போல தெரியுது. அது சம்பந்தமா ஒரு அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஏதோ இஷ்யூ இருக்கு போல தெரியுது. அதுக்காக தான் வந்ததா இவன் சொல்லிட்டு இருக்கான். சும்மா போய் சொல்றான். அதே சமயம் வண்டி எடுத்துட்டு போனாங்கல்ல அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. ஆனா இங்க பசங்க நிறைய வித்தியாசமா ரெடி பண்ணி மேல எடுத்துட்டு போறத பார்த்துட்டு இவளும் பின்னாடியே போறா. ஆண்டி கூட வந்த பொண்ணுங்க அப்படின்னு பாக்குறா. லைசன்ஸ் இல்லாம ஓட்டிட்டு வந்தால அவ மேல போயிட்டா போல. இதோ என் சொந்தக்கார பொண்ணு தான் இந்த அம்மா காட்டும் போது மேல பார்த்தா தங்கச்சியும் அந்த என்சிசி பையனும் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இதுல என்சிசி பையனோட கேப்ப இவ தலையில போட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்ததும் அண்ணங்காரனுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. என் புருஷன் உன் பிரச்சனையை பத்தி எல்லாம் சொன்னாரு, எல்லாத்தையும் என் புருஷன் பார்த்து பாப்பல. இப்ப தானே கொரோனா எல்லாம் முடிஞ்சிருக்குது, கொஞ்சம் பொறுமையா இரு தம்பின்னு அந்த ஆண்டி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த பொண்ணு தான் லைசன்ஸ் மேட்டரை பத்தி டியூஷனுக்கு வந்த பசங்க கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இன்ஸ்பெக்டர் வந்ததும் அந்த பொண்ணு கீழே ஓடியாந்துருச்சு. லைசன்ஸ் பொண்ணு ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போன போல தெரியுது. ஆண்டி வந்து ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போறோம்னு கிளம்புறாங்க. அதே சமயம் மேல இருந்து போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க நம்ம பசங்க. இந்த பக்கம் பார்த்தா அண்ணங்காரன் புலம்பிட்டு இருக்கான். என் 18 வயசுல இருந்து நான் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த போலீஸ்காரங்க வேற எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியில போகணும்னு பாக்குறேன், அதுக்கு ஒரு வெளியெடுக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்கான். அவரோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் போப்பா அப்படிங்கிறாப்ல. எதிர்த்த வீட்டுல வண்டி வி வி வின்னு கத்திக்கிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தன் சரசரன்னு வேகமா போய்கிட்டு இருக்கான். ரோட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக சில பேர் போறாங்க. இத இருக்க மாடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசன் சில பேர் கவனிக்கிறாங்க. அதுல ஒருத்தர்
கவனிக்கிறார். ஒரு பையன் சைக்கிள் நிப்பாட்டி ஸ்கூலுக்கு வருவான், மயங்கி விழுகிறான். உதவி கேட்க போன ஒருத்தன் மயங்கி விழுகிறான். பிரேயர் சொல்ல போன ஒருத்தன் அவனும் மயங்கி விழுகிறான். என்ன நடக்குதுன்னு அங்க ஸ்கூல்ல யாருக்கும் புரியல. மேட்டரை கேள்விப்பட்டு போலீஸ்காரங்க ஸ்கூலுக்கு இப்ப கிளம்புறாங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் உட்பட. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலையும் வந்து பாக்குறாங்க. அவர் வந்து விசாரிக்கிறார் என்ன நடந்துச்சுன்னு. நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஒரு தாடி வச்ச பையன், ஒரு தாடிக்கார ஸ்டூடெண்ட் தான் இதை வச்சு குடிச்சிட்டு இருக்கான். அது என்ன ஏதுன்னே தெரியாம சுத்தி இருக்கிற பசங்களும் இந்த பொண்ணும் சுருட்டு முடிக்காரியும் அதை எழுத்துட்டு இருக்காங்க. அவங்க இங்க குடிச்சிட்டு இருக்கிறது சாதாரண சிகரெட் தான். ஆனா ஏதோ ஒரு பில்டிங்ல எகிரி குதிச்சு சும்மா யாருக்கும் தெரியாம சிகரெட் அடிக்கலாம்னு பார்த்த இடத்துல அந்த பில்டிங்குள்ள இருந்து ஒரு புகை வருது. அந்த புகையில ஏதோ நெய்பாலிஷ் ஸ்மெல் வருதுன்னு அந்த சுருட்டு முடிக்கார பொண்ணு, கண்ணாடி பொண்ணு கண்டுபிடிக்கிறா. அந்த ஸ்மெல் தான் இந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு பேசுறாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஸ்மெல் ரீசனா இல்ல அவங்க சிகரெட்ங்கிற பேர்ல சிகரெட்டுக்குள்ள ஏதாவது வச்சு அடிச்சாங்களே அது ரீசனான்னு தெரியல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளவுதான் மிரட்டுறாரு. உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொன்னதும் பசங்க எல்லாம் பதறுவாங்க. அந்த சுருட்டு முடிக்கார பொண்ணு கூட அங்கதான் இருக்கிறா பாருங்க, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது. இல்ல ப்ளீஸ் பிரச்சனை ஆயிடும்னு பசங்க கேட்டுக்கிட்டதுனால ஃப்ரீயா விட்டுறாரு. அடுத்து பார்த்தா டியூஷன்ல அந்த எழுத்து வீட்டு பொண்ணுக்கு பர்த்டே போல தெரியுது. கேக் எல்லாம் கட் பண்ணி கொண்டாடுறாங்க. டியூஷன் முடிஞ்சு பசங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த மூக்கன் படு வேகமா ஓடியாரான். எல்லாம் செட்டா இருக்குல்ல, எல்லாம் ஓகே தானே, ஏய் கரெக்டான டைமுக்கு வந்து என்ன லேட் பண்ணிடாத அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்லிட்டு போறான். கேக்கு கீழே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. எல்லாரும் ஷாட் பாக்குறாங்க. பசங்க 5 பேர் அந்த தம் அடிச்சாங்க இல்ல, தம் அடிச்ச பசங்க 5 பேரும் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவன் ஏதோ எழுதிட்டு இருக்கான். அவனை ஒரு மாதிரியா பார்த்துட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. பர்த்டே கேர்ள் எழுத்து வீட்டு பொண்ணு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச அந்த பில்டிங்க்கு வர்றா. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட லைட் போட்டு பலூன் கட்டி ஹாப்பி பர்த்டேலாம் எழுதி இவளை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கான் நம்ம மூக்கன். மூக்கன் பேரு அகில் போல. டே அகிலு அகிலுன்னு கத்திட்டு இருக்கா. தப்புன்னு வந்து இதையெல்லாம் வெடிச்சு அவளை இன்னும் சர்ப்ரைஸ் பண்றான். நானும் என் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் ரெடி பண்ணதா சொல்றான். இவளோட இன்ஸ்டா அக்கவுண்ட்ல இருந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பிரிண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் போல. இங்க போட்டோஸ் எல்லாம் இங்க தொங்கிட்டு இருக்குது பாருங்க. அப்புறம் இங்க சின்னதா ஒரு கேக் கட்டிங்கும் நடக்குது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. அகிலுக்கு ஊட்டி விடுறா, பதிலுக்கு நம்ம ஆளு ஊட்டி விடுறான். அப்புறம் கிஃப்ட் நீ ஏதோ கையில கொடுக்குறான். உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா இவளோட போட்டோஸ் தான். சரி எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவா. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு போலாங்கிறான் அகில். அதே சமயம் அண்ணங்கார இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிற. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. கரெக்டா அந்த சமயமா பார்த்து அண்ணன் வந்துட்டாங்க. வந்ததும் பொலிர்னு ஒரு அரை. அவளை எதுவும் செய்யாதீங்கன்னு இவன் போய் அவரை பிடிக்கிறான். விடுறான்னு அவனோட கால்ல ஒரு மிதி, வயித்துல ஒரு குத்து. இங்க அடிவாங்கின பொண்ணால எந்திரிக்க முடியல. என்ன வேணான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கூட கேட்காம அவனை செவத்துல முட்டை வச்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிற தங்கச்சிய பொலிர்னு அறையறான். வேணா என்ன விட்டுருன்னு தங்கச்சி கதறுது. அடிக்காதங்குது. காலை பிடிக்குது, உன் காலை பிடிக்கிறேன்னு. அதே கைய செருப்பு காலை போட்டு நச்சுன்னு நச்சு எடுக்கிறான். தலைமுடியை பிடிச்சு கொத்தா பிடிச்சு இழுத்து கொண்டு போய் செவத்துல முட்டை வைக்கிறான். இந்த பக்கம் அடிவாங்கின அகிலோட காதுல ரத்தம் வருதுட்டு இருக்கு. எத்தனை தடவை தங்கச்சியை முட்டை வச்சான்னு தெரியல. செவத்தோட வச்சு கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்குறான். இந்த பக்கம் காதுல ரத்தம் வந்து அந்த பையன் மயங்கிட்டான். இன்னொரு தடவை பொலிர்னு ஒரு அரை. அவளும் கீழே விழுந்துட்டா. அடிவாங்கின அந்த பொண்ணு எதுக்கு நம்ம டீச்சரம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்குது. அவளோட நிலைமையை பார்த்து பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் வந்து போலீஸ்காரங்க கிட்டயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். எங்க கிளாஸ் ரூம்ல வச்சு, டியூஷன்ல வச்சு. ஜனவரி 3ஆம் தேதி ராத்திரி ஒரு 8 to 8 இருக்கும். அந்த சமயம் எங்க வீட்டு பக்கத்தோட சன்சைடு பக்கத்துல யாரோ சரட்டுன்னு போனாப்ல இருந்துச்சு அப்படிங்கிறான். இத கம்ப்ளைண்டா கொடுக்கணுமா விசாரிக்கணுமா? ஏட்டையா கோவப்படுறாரு. திருட்டு ஏதாவது நடந்திருக்க போது விசாரிங்க ஏட்டையா அப்படிங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். கிளாஸ்ல அந்த பொண்ணு வரல, இன்னைக்கு கிளாஸுக்கு வரல. என்னன்னு கேட்டா உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பசங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டு கூட போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு நல்ல அடி. இவனுக்கும் காதுல ரத்தம் வந்திருக்கு. அவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு இந்த பையன் இப்ப கோவப்படுறான். அகில் காலை உடைச்சிருவான்னு கூட ஃப்ரெண்டு கேட்கறான். இன்னொரு தடவை அவகிட்ட போட்டோம், என்ன பண்றேன் பாருன்னு கோவப்படுறான். அவனுக்கு ஏதாவது நடக்கணும், ஆனா ஆக்சிடென்ட்ல நடக்கணும்னு அகில் சொல்றான். அதே புறா நாம எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் ஆக்சிடென்ட்ல நடக்கும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறான அகில். என்ன பண்றான்னு பாருங்க. பன்னிகளுக்கு வைக்கிற அந்த டிராப்பை கொண்டு போய் ஒரு இடத்துல செட் பண்றான். அதுக்கு மேல தூசி துப்பட்டை எல்லாம் போட்டு அந்த டிராப் இருக்கிறத லைட்டா மறைக்கிறான். அப்புறம் இன்னொரு டிராப் அத அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஃப்ரெஷ்ஷா செட் பண்றான். அதுக்கு மேலயும் தூசி துப்பட்டைகளை போட்டு அரைவரையா மறைச்சு வைக்கிறான். அப்படியே கிணத்துக்கு பக்கத்திலே ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பொதுவா இந்த அண்ணங்காரன் இந்த கிணத்துல தான் அவங்க வீட்டு குப்பையை கொண்டு வந்து போடுவான் போல. வழக்கம் போல ராத்திரி குப்பையை போறதுக்காக வரா. டிராப்ல மாட்டுவானான்னு நம்மால காத்துக்கிட்டு இருக்கிறான். அண்ணங்கார அப்படியே பராக்க பாத்துக்கிட்டே கிணத்துக்கு பக்கத்துல வரும்போது அந்த டிராப் மேல காலை வைப்பானான்னு இவன் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா வச்சிருந்த அந்த டிராப்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டார். பக்கத்துல நடந்து போறார். அடுத்து 2வது டிராப் பக்கத்துல போறாப்ல கரெக்டா கால் வைக்க அடிச்சிருச்சுங்க. காலை அடிச்ச அடுத்த நொடி அப்படியே அவர் உள்டாவா கிணத்துக்குள்ள போய் விழுந்துறாரு. கால்ல மட்டும்தான் அடிக்குங்கிறது இவனோட எதிர்பார்ப்பு. ஆனா கால்ல அடிச்ச அடுத்த நொடி அவர் ஒரு விபத்தா கிணத்துக்குள்ள போய் விழுவார்னு இவன் நினைச்சு கூட பார்க்கல. உள்ள எட்டி பார்க்கும் போது அங்க இருந்த செங்கக்கல் வேற உள்ள விழுகுது. இங்க கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பும் போது நம்ம ஏட்டையா அந்த அகிலு பையனும் அந்த ஏத்து வீட்டு பொண்ணு அவங்க என்ன கிளாஸுக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கிறான் பசங்க கிட்ட. தெரியாது அப்படிங்கிறாங்க பசங்க. இங்க வந்தா ஜுரம் வந்தாப்ல வீட்டுக்குள்ளேயே நம்ம அகிலு படுத்து கிடக்குறான். கிளாஸுக்கு வரலையேன்னு அவனை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் வீடு தேடியே வந்துட்டாரு. அதுக்கு வந்தாரா எதுக்கு வந்தான்னு தெரியல. ஏதோ விசாரிச்சுட்டு போறார். இவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். இவனுக்கு பயம். எங்க ராத்திரி நடந்த மேட்டர் இவருக்கு தெரிஞ்சிருமோன்னு பயம். ராத்திரின்னு சொல்ல வந்தேன், நைட்டுன்னு சொல்ல வந்தேன். ரெண்டுல எதை சொல்லலாம்னு முடிவு இருக்கிறதுக்குள்ள நாக்கு சொல்லன்றதுனால ராத்திரிங்கிறது நைட்ல இருக்க என்னோட சேர்ந்து நாத்திரின்னு மாறி போச்சு. இப்படித்தான் அடிக்கடி தமிழ்ல சொல்றதா இல்ல இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை சொல்றதான்னு
குழம்பி போய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறது வழக்கம். இந்த ஸ்டூடெண்ட்டை விசாரிச்சு போனாப்ல அடுத்து அந்த பொண்ணை பத்தியும் விசாரிக்கிறார். யாருகிட்ட? நம்ம வாத்தியாரம்மா கிட்ட. அந்த அம்மா இந்த மாதிரி அடி வாங்கின மேட்டரை பத்தி சொல்லிருப்பாங்க போல. முன்னாடி என்கிட்ட சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த வீட்டுக்கு வராங்க. பொண்ணு அடிச்சிருக்கான், உங்க மூத்த பையனை கூப்பிடுங்கன்னு அண்ணனை கூப்பிடுறாப்ல. கால் பண்ணா எடுக்கிறது இல்லையா? இல்ல சார் போன் இங்க தான் இருக்குது, பையனை காணோம், பையன் மிஸ்ஸிங்னு சொல்றாப்ல. பையனோட போனை கொண்டு வாங்க. போன் இருக்கா? போன் எடுத்துட்டு ஓடிட்டானு கேட்கும்போது இல்ல சார் போனை வச்சுட்டு தான் சார் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க பெத்தவங்க. உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் எடுத்து அவனை நான் தேட போறேன் அப்படிங்கிறாப்ல. இல்ல சார் பையன் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இந்த சமயத்துல இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வெளியில வரும்போது அந்த பொண்ணு போட்டிருக்கிற கட்டு இருக்கிற காயம் இதையெல்லாம் பார்த்தா எந்த ஒரு போலீஸுக்கும் கொதிக்கும். அப்படி அடிச்சிருக்கான், கையை நொறுக்கி போட்டிருக்கான். காண்டான நம்ம இன்ஸ்பெக்டர் மொபைலை வாங்கிட்டு உங்க அண்ணனோட மொபைல் என்கிட்ட இருக்குது, அவன் எங்க இருந்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லி மிரட்டு போற. இருக்கு போல அவனுக்கு. ஆனா அவன் உயிரோட இருக்கானு இப்ப தெரியலையே. நம்ம பையன் வீட்டுல நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம மறுபடியும் அந்த கிணத்து பக்கம் வந்து எட்டி எட்டி பாக்குறான். ஏதாவது அசைவு தெரியுதான்னு ஒன்னும் தெரியாது. அப்புறம் அங்க 2 டிராப் செட் பண்ணியிருந்தான். ஒரு டிராப் அந்த ஆளோட கால்ல மாட்டிக்கிச்சு, இன்னொரு டிராப் அங்கதான் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல ஒண்ணுமே நடக்காத மாதிரி மாட்டிட்டான். அப்பா என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, காத்தாட வெளியில வந்ததா சொல்லுவான். இல்லடா இன்னும் ஃபீவர் குறையலடா, உள்ள போய் படுறா அப்படிங்கிறாரு அப்பா. அப்புறம் அந்த பக்கம் ராத்திரி பார்த்தா மணல் அல்ற 2 லாரிய போலீஸ்காரங்க பார்த்து மடக்கி பிடிச்சிட்டாங்க. லாரி 2 இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. உள்ள நம்ம இன்ஸ்பெக்டர் ஏட்டையா கிட்ட அந்த அண்ணங்கார யாருக்கிட்ட வேலை பாக்குறான், யாரோ ஒரு ஆள்கிட்ட அடிக்கடி கால் வருது அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. அது ஒண்ணும் இல்ல, டிரைவரா ஒரு பெரிய ஆள் கிட்ட வேலை பாக்குறான் போல. அந்த ஆளு ரியல் எஸ்டேட் எல்லாம் நிறைய பண்ணுவார் போல. ஆனா ஒரு மால்ல இன்வெஸ்ட் பண்ணி மொத்த பணத்தையும் இழந்துட்டாரா, பெரிய நஷ்டமாயி போச்சான். இப்போ பேங்க் லோனை கட்ட முடியாம சொத்துக்கள் எல்லாத்தையும் ஜப்தி பண்ற ரேஞ்சில இருக்காரா அந்த முதலாளிக்கு. அப்படி அவர்கிட்ட டிரைவரா வேலை பார்த்த நம்ம அண்ணங்காரன நிலைமை இப்படி. அதே சமயம் ஒரு லேடி போலீஸ் வந்து தாமஸ் மாஸ்டர் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாஸ்டரை உட்கார வச்சுட்டு இப்ப 2 லாரி நாங்க பிடிச்சிருக்கோம், அந்த லாரியில மணல் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், மணல் இல்ல, நிறைய வேஸ்ட் இருக்குது. என்னடான டிரைவரை பிடிச்சி விசாரிக்கையில அந்த வேஸ்டேஜ் எல்லாமே உங்க மருமகளோட கடையில இருந்து வந்த வேஸ்டேஜ், இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. என் மருமக இப்போ வெளிநாட்டுல இருக்கிறா, இந்நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரணும், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு மாஸ்டர் பதறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஊன் சொன்னீங்கன்னா அதே கிணத்துல ஒரு கிணறு இருக்குல்ல கோயிலுக்கு பின்னாடி, அந்த கிணத்துல மொத்தத்தையும் நாம டம்ப் பண்ணிடலாம், இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர பாப்போம்னு ஐடியா கொடுக்க சரின்னு அவர் ஒத்துக்கிறார். உடனே அந்த 2 லாரி வேஸ்டேஜை கொண்டு வந்து அந்த கிணத்துல மொத்தமும் கொட்டுறாங்க. இப்படி போலீஸ்காரங்க வர்றதையும் கொட்டுறதையும் இந்த பக்கத்துல இருந்து நம்ம பையன் பார்த்துட்டு அவனுக்கு பதட்டம் அதிகமாகுது. ஏன்னா பணம் உள்ள கிடக்குது, அண்ணங்காரனோட பணம், இவன் தான் தெரியாதனமா ஏதோ பண்ணி வச்சிருக்கான். போலீஸ் வேற நிக்குது. அப்ப பயம் வரும்ல, பதட்டம் அதிகமாகுது, திணறான் ஒரு மாதிரி. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பான், ஃப்ரெண்டையும் தான் ரூம்ல உட்கார வச்சு சொல்லலாங்கிற முடிவுக்கு போனவன் கடைசி நிமிஷத்துல எதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நீ போ நான் ஸ்கூல்ல சந்திப்போன்னு சொல்லிட்டு அவனை வெளியில தள்ளி கதவை சாத்திராப்ல. இன்னும் இவனுக்கு அந்த பதட்டம் அந்த இதுவுமே அடங்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஹைப்பராவே இருக்கிறான். பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இதனாலே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போடுது. அதை எல்லாத்தையும் தாண்டியுமே இன்ஸ்பெக்டரே வந்து கேட்டுக்கிட்டதுனால கிளாஸுக்கு மறுபடியும் போக ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அந்த பதட்டத்துல கிளாஸ்லயே மயங்கி விழுக இன்ஸ்பெக்டர் வண்டியில கூட்டிக்கிட்டு சரி வீட்டுல இறக்கி விடலாமேன்னு வராரு. வீட்டுல வந்து இறக்கி விட்டாலும் எதுவுமே சொல்லாம விருட்டுன்னு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா ஓடுறான். இதையெல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது டவுட் வரணுமா, வந்ததா கிளாரிட்டி இல்ல. அப்புறம் ஸ்கூல்ல ஏதோ சயின்ஸ் ப்ராஜெக்ட் போல தெரியுது. ஒரு பையன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு வரான், நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு வராங்க. சீஃப் கெஸ்டா நம்ம இன்ஸ்பெக்டர் தான் வராப்ல. எல்லாத்தையும் பார்த்து விசாரிச்சுட்டு போகும்போது சோலார் பேனல்ஸை வச்சு ஒரு பையன் ரொம்ப வித்தியாசமா ஏதோ பண்ணிருக்கான். அந்த ப்ராஜெக்ட் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டங்கள் எல்லாம் தேவையில்லை, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழலுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஆபத்து விளைவிக்காத பொருட்களை வச்சு, அதுவும் ரேட்டு கம்மியா இருக்கிற பொருட்களை வச்சு நாமளே செய்ய முடியும். இங்க இதுக்கு தேவையான எல்லா பவரையுமே இந்த சூரிய வெளிச்சத்தின் மூலமாவே நம்மளால எடுத்துக்க முடியும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். நல்லா இருக்குடா, கிளாஸுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்க அந்த பையனும் சரிங்கிறான். அப்புறம் இந்த பக்கம் அண்ணங்காரனோட முதலாளியை கூப்பிட்டு கடைசி அண்ணங்காரனை எப்ப பாத்தீங்கன்னு கேட்டா கிறிஸ்மஸுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தது, அடுத்து கால் பண்ற எடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. இவருக்கு எதுவும் தெரியாது போல. சரி ஓகே கூப்பிட்டா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாப்ல. அப்புறம் காணாம போன அந்த அண்ணங்காரனோட பேங்க் டீடைல்ஸ், பினான்சியல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லி ஏட்டையா கிட்ட சொல்றாரு. ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாப்ல அந்த பையன் வந்திருக்காங்க. போலீஸ் எல்லாம் எப்படி அது வேலை செய்யணும் விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னும் டீடைல்டா விசாரிப்பாருன்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு வீடு மாதிரி ஒரு பில்டிங் வச்சிருப்பான். அந்த வீடு யாரோட வீடு அப்படின்னு விசாரிக்கிறான். அதான் சார் அன்னைக்கு சிகரெட் அடிக்க போனோம்ல சார், அப்போ ஒரு வீட்டுல இருந்து புகை வந்ததுல சார், அந்த வீடு தான் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். சரி இது இங்க இருக்கட்டும், நானே உனக்கு கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு அதையே ஒரு மாதிரி உருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி அவர் இதுல என்னத்தை வித்தியாசமா கண்டாருன்னு தெரியல. அதுக்குள்ள இருந்து அந்த ப்ராஜெக்ட்ல பயன்படுத்தின ஏதோ ஒண்ணு அவர் பிச்சை எடுக்கிறார். இதே பீஸை இதுக்கு முன்னாடி நாம பார்த்திருப்போம். எங்க பார்த்திருப்போம், நம்ம பசங்க தம் அடிக்கிறதுக்காக ஒரு பில்டிங் எகிரி குச்சாங்கல்ல, அப்ப கீழே கிடந்திருக்கும். ஏதோ கீழே கிடக்குதுன்னு இந்த பையன் எடுத்து வச்சிருப்பான். சரி தேவையில்லைன்னு நினைச்சிட்டு நானும் சொல்லாம விட்டேன். இப்ப பார்த்தா அது முக்கியமா படுது. இது என்ன சார்னு கூட இருக்கிற புது போலீஸ் கேட்க பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. பல பேரோட இதயத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இது. ஆபரேஷன்லாம் பண்ணாங்கன்னு இதை உள்ள வைப்பாங்க. இதயத்துக்குள்ள இருக்க வேண்டியது வெளியில கிடக்குது. இதை உடனே நாம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுக்கணும், அந்த வேலையை பாருன்னு வேலையை ஒப்படைக்கிற. இப்படி ஒரு பேஸ் மேக்கர் ஆள் நடமாட்டம் இல்லாம தனியா வெளியில கிடக்குது அப்படின்னா இதை இதயத்துல வச்சிருந்த அந்த ஆள் இப்போ
அப்போ உயிரோட இல்லைன்னு அர்த்தம், விசாரிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆதாரமா எடுத்து வச்சுக்கிறாரு இதை. அப்புறம் கிளாஸ்ல அந்த பொண்ணு, என்னடா கால் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற, என்னடா பிரச்சனை, ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வாத்தியார் வந்து கிளாஸ் எடுக்கும்போது, இன்ஸ்பெக்டர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது கம்முன்னு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதுமே அவ பேச ஓடியாந்தா, பேசாம இவங்க வந்து தெரிச்சு ஓடுறான். ஏன் இப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கிறது அவளுக்கும் புரியல, கூட இருக்கிற நண்பனுக்கும் புரியல. இத பத்தி நம்ம வாத்தியார் அம்மா கிட்ட, எங்க அண்ணன் எனக்கு அடிச்சான்ல, அதை பார்த்து பயந்து போயிட்டான் போல, அப்ப இருந்து என்கிட்ட அவன் சரியா பேச மாட்டேங்கிறான், அவன் கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு வாத்தியார் அம்மா கிட்ட அவ வருத்தப்பட்டு பேசிட்டு போறா. அடுத்து ஊர்ல பூஜை, எல்லா பேருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. தெய்யம் வேஷ போட்டு யாரோ ஆடுவாங்க போல தெரியுது. தை 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 தித்தக தை 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 அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குது. அப்படி அந்த விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பஸ் கிடக்குதுங்க. அது போலீஸ்காரர் கைக்கு போகுது. நம்ம இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு இருக்கிறார். இதுல வேற நம்ம அகிலுக்கு முன்னாடி இருந்து ஒரு மாதிரி கர்ஜி பாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் ஒரு பஸ் கிடைச்சதுல அந்த பஸ்ல இருக்கிற ஐடி கார்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது காணாம போன நம்ம அண்ணங்காரனோட பஸ். ஏற்கனவே பயப்புள்ள பதட்டத்துல இருக்கிறான். இதுல வேற எதுக்கு வந்து நின்னு சாமி இந்த ஆட்ட ஆடினதும் பார்த்து பயந்து போய் மயங்கியே விழுந்துட்டான். போலீஸ்காரங்க உட்பட எல்லாரும் ஓடி வந்து பையனை தூக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்காப்ல போல. ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்குதான். வாத்தியாரம்மா கால் பண்ணி அப்டேட் கேட்க அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. பர்ஸ்ல ஏதோ ஒரு டெலிவரி ரிசிப்ட் ஒன்னு இருக்குது, ஒரு பில்லு, அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாருக்கு போகணுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு பர்ஸ் கிடைச்சது இல்ல, அது காணாம போன அந்த அண்ணங்காரனோட பர்ஸ், அதுல ஒரு பில் இருந்தது, அவன் ஏதோ சரக்கு வாங்கியிருக்கிறான், அந்த பார்ல தான் வாங்கியிருக்கணும், அதை பத்தி போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாப்ல அடுத்த நாளும் போய் விசாரிக்கிறாங்க. சிசிடிவில செக் பண்ணி பார்க்கையில அவன் இங்க வந்து போறது ரெக்கார்ட் ஆயிருக்குது. அவன் நடந்து வர அந்த சம்பவம் என்னைக்குன்னா, தங்கச்சியையும் அந்த பையனையும் அடிச்சு போட்டு வருவார்ல, அந்த அன்னைக்கு நடந்த சம்பவம் போல தெரியுது. அதுல ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிதான் சரக்கு வாங்க வந்திருப்பான் போல. டெய்லியுமே வருவது உண்டு. கடைசியா வந்த அன்னைக்கு இங்க இருந்து சரக்கு வாங்கிட்டு போறான் போல ஒரு கவர்ல வச்சு. அப்புறம் அந்த பாரையே நம்மால சுத்தி ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டு இருக்கையில பக்கத்து வீடு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண பையனோட வீடு போல தெரியுது. பால்கனில இருந்து ஹாய் சார் அப்படிங்கிறான். வாங்க சார்னு கூப்பிடுறான். உடனே நம்மளும் அவங்கிட்ட போய் அவன் ரூம் எல்லாம் பார்த்துட்டு அவங்கிட்ட லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அதே பையன் கிட்ட, ஏண்டா அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் சன்சைடு பக்கம் இப்படி போனதா சொன்னீங்க சரட்டனு, அது எப்படா எங்கடா அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கத்தை காட்டுறாப்ல. உனக்கு அந்த ஃபேஸ் மேக்கர் கிடைச்சதுல அது எங்க கிடைச்சதுன்னா அதுவும் அந்த பக்கத்துல தான் கிடைச்சதுன்னு காட்டுறான். போலீஸுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அதே சமயம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த பேஸ் மேக்கரோட ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. அது ஒரு 20 இருந்து 25 வயசு இருக்கிற ஒரு பொண்ணோட பேஸ் மேக்கரா இருக்கும் போல. அதுல இருந்து அந்த ரத்தக்கரையை வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரத்தக்கரை ஒரு வாரத்துக்கு பழமையான ரத்தக்கரையாவும் இருக்குன்னு சொல்றாங்க. பேஸ் மேக்கர்ல ஒரு ஐடி நம்பர் இருக்கும், அதை வச்சு ஐடென்டிட்டி அந்த பொண்ணு யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சலாம்னு சொல்ல ஓகே தேங்க்யூன்னு காலை கட் பண்றாப்ல. அப்புறம் தான் கூட வேலை பார்க்குற ஒரு போலீஸ் கிட்ட மொபைல்ல ஒரு போட்டோ காமிச்சு இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்குது. இந்த வீடு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு நாள் பக்கத்துல ஒரு மொட்டை மாடியில சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ராத்திரி அன்னைக்கு கிறிஸ்துமஸ் நினைக்கிறேன், தெருவில் எல்லாரும் கொண்டாடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுல இருக்கிற அந்த கார்ல பி 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 பின்னு சவுண்ட் அடிக்கும். யாரோ ஒருத்தன் விருட்டுனங்க கிளம்பி போயிருப்பான். இதையெல்லாம் பார்த்த பெரியவர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த மாதிரி திடீர்னு எவனோ கிராஸ் பண்ணி போனா, கார்ல வேற பி பி பின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. கிறிஸ்துமஸ் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா தெருவில் ஊர்வலம் போய்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன்னு இவர் எடுத்து சொல்றாரு. அதே வீட்டுல தான் அந்த ஃபாரின் பொண்ணு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தால, நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டியை சீஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கூட்டி வண்டி இங்க தான் நிக்குது. ஸ்கூட்டி வண்டி இங்க இருக்குது. அந்த சீனியர் சிட்டிசன் பார்த்த வீடு இந்த வீடு, இப்படி பல மர்மங்கள் இந்த வீட்டை சுத்தியே நடக்கிறாப்ல தெரியுது. அதே மாதிரி இந்த வீடு யாரோட வீடுங்கிறதுல இன்னும் கிளாரிட்டி இல்ல. ஆனா இந்த வீட்டுல தான் இப்ப காணாம போன 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒன்னு அந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத பொண்ணு, இன்னொன்னு நம்ம அண்ணங்காரன். அந்த வீட்டுல ஒரு கார் நிக்கும். அந்த கார்ல டேஷ்போர்டு கேமரா இருக்குது. எதுக்கு என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது போல. சோ அந்த கேமரால ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அன்னைக்கு வண்டியை எடுத்துட்டு போறது அந்த ஃபாரின் பொண்ணு, ஃபாரின் லைசன்ஸ் வச்சிருந்த பொண்ணு. ஆனா திரும்ப அந்த வண்டியை கொண்டு வந்து இங்க வைக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணங்காரன். வண்டியை நிப்பாட்டும் போது தெரியாதனமா அந்த காரை இடிச்சிருப்பான் போல. அப்படி காரை இடிச்சதுனால உடனே அந்த கார்ல இருக்கிற 4 லைட்டும் பி பி பின்னு அடிக்க ஆரம்பிச்சிரும். பேட்டரி கொஞ்சம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல தெரியுது. அப்புறம் ஒண்ணுமே நடக்காம இவன் தான் அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிருப்பான் போல. இப்படி வேகமா நடந்து போனவன் தான் அந்த சீனியரும் பார்த்திருப்பார் போல. இப்போ 2 சம்பவம் நடந்திருக்குது. ஒன்னு இந்த வீட்டுக்கு வந்து ஸ்கூட்டியை வச்சுட்டு அவன் போனது, இன்னொன்னு பார்ல சிசிடிவி கேமரால இவனை பார்த்தோம்ல சரக்கு வாங்கிட்டு போனது. இந்த 2க்கு நடுவுல 7 நாள் கேப் இருந்திருக்கு. நடுவுல இருக்கிற அந்த 7 நாளுமே டெய்லி வருவான், ஒரு பேக்ல சரக்கு வாங்கிட்டு போவான், டெய்லி வருவான் சரக்கு வாங்கிட்டு போவான். இந்த மாதிரி டெய்லி வந்து போயிட்டு இருந்திருக்கான். அந்த கவர்ல இருக்கிறது சரக்கா என்னங்கிறதுல கூட நமக்கு கிளாரிட்டி இல்ல. முதல் நடக்கிற சம்பவம் இந்த ஸ்கூட்டியை வச்சுட்டு போற சம்பவம். இந்த சம்பவம் நடந்து சரியா 7வது நாள் தான் பார்ல வந்து சரக்கு வாங்கிட்டு அவன் போயிருக்கான். இத பத்தி எல்லாம் போலீஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டைம்ல என்ன செட் பண்ண பாக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து சரியா
7வது நாள் தான் அவன் காணாம போயிருக்கான். அந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத பொண்ணு அவளுக்கும் இந்த அண்ணங்காரனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பேஸ் மேக்கர் கம்பெனில இருந்து ரிட்டர்ன் டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சா, எல்லாம் அறகுறையாவே சொல்றாங்க, ரிப்போர்ட்டா வேணும் தம்பின்னு சத்தம் போடுறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். அப்புறம் இப்போ 2 பேர் மிஸ்ஸிங். ஒன்னு அந்த லைசன்ஸ் இல்லாத பொண்ணு, இன்னொன்னு இந்த அண்ணங்காரன். 2 பேரோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல அண்ணங்காரனோட பேங்க் டிரான்சாக்ஷன்ல சந்தேகப்படுறாப்ல எதுவும் இல்ல. ஆனா இந்த பொண்ணோட டிரான்சாக்ஷன்ல ஒரு 2 டிரான்சாக்ஷனை முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்குதான். ஒரு 9,87,000 ரூபாய் ஸ்வைப் ஆயிருக்குது. இந்த பேஸ் மேக்கர் வாங்குறதுக்கு சர்ஜரி செலவு இது எல்லாத்தையுமே இவளோட அக்கவுண்ட்ல இருந்து தான் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நடந்திருக்குது. அடுத்த ஒரு டிரான்சாக்ஷன் தான் சார் கொஞ்சம் ஷாக்கான டிரான்சாக்ஷன். அந்த பொண்ணோட பேங்க் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் ஒன்று நடந்திருக்குது. அது இன்ஸ்பெக்டர்களுக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்தி காட்டுகிறது. இந்த பொண்ணு அவனை பார்க்காம பேசாம இருக்க முடியாம அந்த பையலை பாக்குறதுக்காக போய் கதவை தட்டினா இவளை பார்த்ததுமே கதவை சாத்திக்கிறான் அந்த பையன், அகில் பையன். இந்த பைபிள்ல பயத்திலேயே வாழ ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரோட எல்லா விசாரணையுமே கடைசியில காணாம போன அந்த அண்ணங்காரட்ட தான் வந்து நிக்குது. இத போர்டுல வரைஞ்சு வச்சு அவரு பாத்துட்டு இருப்பாரு. அதே சமயம் பின்னாடி நம்ம பயம் வருவான். காணாம போன அண்ணங்காரனோட பேரை பார்த்ததுமே இறங்கி ஓடிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம அண்ணங்காரனோட முதலாளியை கூப்பிட்டு இப்போ விசாரணை நடக்குது, அதுவும் வீடியோல ரெக்கார்டும் பண்றாங்க. எனக்கு தெரியாதுன்னு மாஸ்டரோட மருமகளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், ஒண்ணும் இல்லைன்னு இருப்பான். சரி 3 கோடி ரூபாய் பணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிச்சா நண்பர்கள் கொடுத்ததா சொல்லுவான். அந்த நண்பர்களுக்கு பணம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா முழிக்கிறான். கொடுத்தது மாஸ்டரோட மருமக. அந்த மாஸ்டரோட மருமகளுக்கு யாரு அந்த 3 கோடி பணம் கொடுத்தா தெரியுமா அப்படின்னு கேட்டா இன்னும் முழிக்கிறான். கொடுத்தது யாரு தெரியுமா, அந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத பொண்ணு. இவங்க எல்லாரோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து வச்சு பார்த்ததுல புட்டு வைக்கிறார். அடுத்து இது எல்லாத்துலயும் இப்போ கனெக்டா இருக்கிறது யாரு, அந்த மாஸ்டரோட மருமக. அதனால மாஸ்டர் வீட்டுக்கு போய் உங்க மருமகளுக்கும் நடக்கிற எல்லா கூத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறாப்ல தெரியுது, அவ எங்கன்னு விசாரிக்கும் போது ஃபாரின்ல இருக்கான்னு நான் தான் சொன்னேங்கிறாரு. அவங்க இங்க வந்தாகணும், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. உடனே நம்மால போனை போட்டு மக மருமக 2 பேரும் இப்ப ஃபாரின்ல இருக்காங்க. மகனுக்கு போனை போட்டு டே உங்க அம்மா திடீர்னு மூச்சடைக்குதுன்ட்டாடா, ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போயிருக்கண்டா, நெஞ்சில ஆபரேஷன் பண்ணமாடா, வாடா அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. இது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் அந்த பையன் அகில் இதுக்கு மேல எதுக்குடா வாழணும்னு யோசிக்கிறானா, முட்டாத்தனமா என்னமோ பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அதே டிராப்புக்குள்ள தான் கையை விட்டு வெட்டிக்கிட்டு சாகணும்னு நினைக்கிறான். நல்ல வேலை அப்பா பார்த்ததுனால அவனை அதட்டி விசாரிக்கும் போது கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறான். ஏதோ பிரச்சனை பெருசா மாட்டிட்டு இருக்காங்கிறத அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு, அம்மாவும் அந்த பக்கத்துல இருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வெளிநாட்டுல இருந்து பையனும் மருமகளும் வந்துட்டாங்க. மருமகளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரணை நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் இங்க பார்த்தா அகில் அப்பா அம்மாட்ட உண்மையை சொன்னாப்ல, தான் நண்பன்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறான். அப்புறம் நண்பனோட போய் வாத்தியார் அம்மா கிட்டையும் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்றான். இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் அவரை பேசுறதுக்கு கூட்டு வர முடியுமான்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. இந்த பக்கம் மருமகளை கூட்டிட்டு வந்தாச்சு. என் மேல என்ன தப்பு இருக்கு, எதுக்கா என்னங்க இந்த மாதிரி பொய் சொல்லி கூட்டு வரீங்கன்னு சீனை போடுவா. உங்களுக்கும் அந்த முதலாளிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, ஆமாங்க கல்யாணத்தை தாண்டிய உறவு அவருக்கு எனக்கு இருக்குது, அதுக்காக பிடிச்சி ஜெயில போடுவீங்களா, சட்டம் அப்படி சொல்லுதான்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்காக ஒண்ணு நாங்க அரெஸ்ட் பண்ணல, ஒரு கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம், அந்த கொலையை மறைச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணதும் சொன்னதும் அவ ஆடி போய் அடங்கி போயிடுறான். எல்லாம் மாட்டிக்கிட்டோம், இனி மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் ஸ்மார்ட்டா யோசிக்கிறவ என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, எப்படி சார் அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பேஸ் மேக்கர் கிடைச்சது ஒரு வீட்டுக்கு பக்கத்துல, அது உங்க வீடு தானே அப்படின்னு கேட்க, அந்த வீட்டுல நாங்க தங்குறதே கிடையாது, நாங்க வந்தாலும் போனாலும் என் மாமனார் வீட்டுல தான் தங்குவோம், நீங்க சொல்ற அன்னைக்கு நான் அந்த வீட்லயே இல்ல அப்படின்னு சீனை போடுவேன். அப்ப இவர் ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாரு. ஊடால மொபைல்ல ஏதோ ஒண்ணு காமிச்சு இந்த இடத்துக்கு போகணும்னு கேட்டு தான் போறாங்கல்ல, அந்த வீடியோ தான் நினைக்கிறேன். அந்த வீடியோல என்ன ஓடுது அப்படின்னு பாருங்க. கிறிஸ்துமஸ்க்கு ஒரு குரூப் வந்தது இல்ல, அந்த குரூப் வீடு வீடா போய் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றது வழக்கம், அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போறது வழக்கம். அந்த மாதிரி வந்திருக்காங்க, கதவை தட்டி இருக்காங்க. சம்பவத்தை அன்னைக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத பொண்ணு செத்து போனது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டேட்டுக்கு அதே வீட்ல தான் இந்த அம்மா இருந்திருக்குது, கதவை திறந்து வெளியில வந்திருக்குது, அவங்களுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. அந்த குரூப்ல அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல இருந்த யாரோ ஒருத்தர் எடுத்த அந்த ரெக்கார்டிங்ல அந்த அம்மா உள்ள இருக்கிறது வசமா மாட்டிக்கிச்சு. இப்போ ஆதாரம் வீடியோ ஆதாரமே இருக்கிறதுனால இனிமே மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்குது. சம்பவத்தை அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத அந்த பொண்ணு மாஸ்டரோட மருமகளை பாக்குறதுக்காக வராங்க. இவரோட பைக் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டப்போ ஒரு ஆண்டிய கூட்டிட்டு வந்து ஃபைனை கட்டிட்டு அப்புறம் பைக்கை மீட்டிட்டு போனாங்கல்ல, அப்போ கூட வந்து ஹெல்ப் பண்ண ஆண்டி வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த மாஸ்டரோட மருமக இவதான். இங்க நேரா வந்தவ 3 கோடி ரூபாய் பணத்தை வாங்கினீங்க, இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க, நான் வெளிநாட்டுக்கு போனோம், இந்த பணத்துக்காக தான் நான் இங்க இருக்கிறேன், தயவு செய்து பணத்தை கொடுங்க அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன் வைக்கிறேன்னு பேசிட்டு இருப்பாரு. இவ உள்ள வரும்போது எதுக்க யாரு கிராஸ் பண்ணி போறாங்கன்னு பாத்தீங்களா, போனது நம்ம முதலாளி. அப்ப முதலாளிக்கு இந்த அம்மாவுக்கு ஏதோ இருக்குது போல, இந்த ஆளுக்கு பணம் கொடுக்கறதுக்காகத்தான் என்கிட்ட இருந்து 3 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தீங்களா, அந்த ஆளு சொத்து பத்தே திவாலாக போகுதாமே, ஏதோ மால்ல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாராமே, இப்ப என் பணம் வந்தாகணும், நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் உங்க புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்றா. இவளுக்கு பயம் வருது, கிளாஸ் எல்லாம் உடையும், எடுக்கும்போது கையில லைட்டா கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வரும். உடனே பணம் வாங்க கொடுங்க, அப்படி இல்லையா உங்க புருஷனுக்கு இப்பயே போன் பண்றேன்னு சொல்லி அங்கேயே தான் மொபைல் எடுத்து இந்த அம்மாவோட புருஷனுக்கு போன் பண்ண போக புருஷன்கிட்ட பேச ஆரம்பிச்சா அந்த முதலாளிக்கு இந்த அம்மாவுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் தெரிய வந்துருமேன்னு பயந்து போனவ எந்திரிச்சு போலின்னு ஒரு அற விடுறா. பதிலுக்கு இவ சும்மா இருப்பாளா, இளரத்த வேற, பதிலுக்கு போலின்னு ஒரு அற விடுவா. அதே சமயம்
அப்புறம் வீட்டுக்குள்ள அந்த முதலாளியோட டிரைவர் அவன் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு உள்ள வந்திருப்பான். உள்ள வந்து பார்த்தா முதலாளியோட ஐட்டம் இங்க அடி வாங்கிறத பார்த்த பிறகு எப்படி அவனால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? போலின்னு ஒரு அரவிடுவாங்க. அடிச்ச அடி சரியான அடி. அதுவும் சடனா ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறதுக்கும் மத்த எதுக்குமே டைம் கிடைக்காத ரேஞ்சுக்கு பொலிர்னு அடிச்சதுல ஏற்கனவே அவளுக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்குது நெஞ்சில. இந்த சம்பவத்துல ஒரு செகண்ட் அவ ஹார்ட் நின்னு போயிடுது. அடி வாங்கின அந்த நொடியே ஒரு மாதிரி விழுந்து கிடக்குறா. செத்துட்டாளா உயிரோட இருக்காளா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்களுமே அவ இறந்துட்டாளா இல்ல உயிரோட இருக்காளாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல. இந்த அம்மா நெய் பாலிஷ் கம்பெனி வச்சிருக்குது போல. அதுக்கு ஆசிட் எல்லாம் பயன்படுத்துவாங்க போல. அந்த ஆசிட் எடுத்து வீட்டுல இருந்த பாத் டப்ல ஃபுல்லா தண்ணி மாதிரி நிரப்பி அதுல இவள உள்ள போட்டு மொத்தத்தையும் கொளுத்தி விட்டா. அந்த ஸ்மெல் தாங்கிக்க முடியாது. அந்த ஸ்மெல் வெளியில போகணும்னு பாத்ரூம் பக்கம் ஸ்மெல்ல வெளியில தள்ளுற அந்த ஃபேனை போட்டு விட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் அந்த பிள்ளைங்க எல்லாம் சிகரெட் அடிக்க இந்த பக்கம் வரும்போது அந்த ஸ்மெல் வெளியில வந்திருக்கும். என்ன நெய் பாலிஷ் ஸ்மெல் வருதுன்னு அந்த பொண்ணு கேட்டிருப்பா. இப்ப அரகுற பாடி கிடைக்கும்ல, அதெல்லாம் ஒரு 7 பேக்ல முடிச்சா கட்டி வச்சாச்சு. அடிச்சு அந்த பயல கூப்பிட்டு அனங்காரனை கூப்பிட்டு, இங்க பாரு டெய்லி இங்க வர, டெய்லி ஒரு பேக் எடுத்துட்டு போறேன். ஆனா ஸ்ட்ரைட்டா மெயின் ரோட் வழியா உள்ள போக கூடாது. ஏன்னா அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. பக்கத்துல ஒரு பார் இருக்குல்ல, அந்த பார் வழியா போய் பக்கத்து வீட்டோட சன்சைடுல இப்படி கடந்து போறேன்னா சிசிடிவி கேமராவை நீ அவாய்ட் பண்ணலாம். அப்படி போ என்ன அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அமுச்சு வச்சிருக்குது. இவனும் அந்த பேக் எடுத்துட்டு பக்கத்து வீட்டு சன்சைடு வழியா அப்படி நகண்டு போகும்போதுதான் அந்த வீட்டுல இருக்கிற நம்ம ப்ராஜெக்ட் பண்ண பையன் சன்சைடு பக்கம் யாரோ நடந்து போறாங்கன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். எல்லாமே இப்போ ஓரளவு கூடி வருது பாத்தீங்களா. ஒரு நாள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பேக்கை வாங்கிட்டு அந்த பார் வழியா போயிட்டு இருக்கிறான். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த பேக்ல பணம் இருக்கும் சரக்கு இருக்கும் இவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில அதுல பணம் இருக்குங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. இங்க நம்ம ஏட்டையா எல்லாத்தையும் கேள்விப்பட்ட பிறகு, சார் அந்த பணத்தை எங்க தான் சார் போட்டிருப்பான் அப்படின்னு கேட்கும்போது, பேஸ் மேக்கர் கடந்த அந்த வீடு, அப்புறம் பாருக்கு பக்கத்துல யாரும் சந்தேகப்படக்கூட முடியாத ஒரு இடம், யாரும் தேட முடியாத ஒரு இடத்தை அவங்க செலக்ட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்கும் அப்படின்னு அழகா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. அதுல என்ன வரைஞ்சிருக்காருன்னு பாருங்க. கரெக்டா அந்த கிணத்தை தான் வரைஞ்சிருக்காரு. அந்த கிணத்துக்குள்ளதான் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி அந்த அண்ணங்காரனை கால்ல வெட்டுப்பட்டு அந்த பையன் பழி வாங்கணும்னு நினைச்சப்போ கையில குப்பை எடுத்துட்டு வந்தா தான் நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இந்த மாதிரி பணம் கிடக்குங்கிறத நாம நினைச்சு பார்க்கல. அதுவும் துண்டு துண்டா எரிஞ்சு போய் மிச்ச மீதியா கிடந்தது. அப்புறம் அந்த கிணத்தை நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிணத்தை ஃபர்ஸ்ட் நோண்டி எடுக்க அந்த 7 பேக்குக்குள்ள டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத அந்த பொண்ணோட பாடி கிடைக்க ஆரம்பிக்குது. எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதை நாம எதிர்பார்த்தது தான். ஆனா அங்க இருக்கிற போலீஸ் யாரும் எதிர்பார்க்காத வேற ஒரு காட்சியும் அடுத்து காட்டுறாங்க. என்னன்னா, கொலை பண்ணிருக்காங்க. இங்க செத்து போனவங்களோட டெட் பாடி கிடைக்குது. கொலை செய்யப்பட்டவங்களோட டெட் பாடி இங்க கிடைக்குது 7 பாக்கெட்ல. அதையெல்லாம் தாண்டி கொலை செஞ்சவங்களோட டெட் பாடியும் அதே இடத்துல கிடைக்கணும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தானே. அப்படிதான் இங்கேயும் ஷாக்கா இருக்குது. கொலை செஞ்சவனே இங்க பாடியா வேலை வரான். ஆனா இதையெல்லாம் பார்க்காம இன்ஸ்பெக்டர் வேகமா இருந்து கிளம்புறாரு. இது அவருக்கு ஷாக்கான நியூஸே கிடையாது. ஏன்னா போன்ல ஆல்ரெடி இதை பத்தி வேற மேட்டர் பேசிட்டாங்க. அதனாலதான் வேகமா கிளம்பி வராரு. எங்க வராருன்னா, நம்ம வாத்தியாரம்மா வீட்டுக்கு தான் வராரு. அங்க அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பாவம். உள்ள போய் பார்த்தா அப்பா பையனோட கையை பிடிச்சுக்கிட்டு ஆறுதலா இருக்கிறார். போலீஸ்காரர் வந்ததுமே, உங்களுக்கு ஒரு கைதி தானே, என்ன கைதி பண்ணிக்கங்க, என் புள்ளைய விட்டுருங்கன்னு கெஞ்சிறார். ஆனா அதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு பையன்கிட்ட ஆறுதலா பேச போகும்போது அவன் இவரை இன்ஸ்பெக்டரா பார்க்காம தன்னோட டியூஷன் வாத்தியாரா பார்க்கறான். கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறான். விடமாட்டேன்னு அப்படி கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். அவன அப்புறம் ஒரு வழியா உட்கார வச்சுட்டு வெளியில வராரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு அயன் பண்ண ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறான். யூனிஃபார்ம்ல இருக்கிற பையனுக்கு கலர் ட்ரெஸ் கொடுக்குறான். அப்பயும் அவன் கட்டி பிடிச்சிப்பான். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திர பிறகு அவனை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பையனை பத்திரமா பாத்துக்கங்கன்னு அழுதுகிட்டு இருக்காரு அப்பா. இதையெல்லாம் தாண்டி வண்டி வேகமா போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த பொண்ணு விரட்டிட்டு வர்றா தங்கச்சிக்காரி. கடைசி வரைக்கும் அவன் தங்கச்சி கிட்ட பேசல பாத்துக்கங்க. இவ்வளவு ஆயி போச்சு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து உயரதிகாரி வராரு. அடுத்து அந்த மாவட்டத்தோட நீதிபதி அம்மாவே வராங்க. நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அந்த பையனை போடுறாங்க. அங்க வேலை பார்க்குற போலீஸுக்கே இதுல விருப்பம் இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணுங்கிற ரேஞ்சுக்கு போகுது. பழக்கப்படி அப்புறம் ஸ்கூல்ல எல்லா பேரும் வர படிக்கன்னு போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு மாதிரி சோகமாவே தெரியவா அவளை தெம்புட்டு விதமா கூட இருக்கிற நண்பன் தான் எல்லாம் சரியா போயிடும் திரும்பி வந்துருவான்னு கூட்டு போறா. அப்படியே ஒரு 6 மாசம் ஓடி போச்சுங்க. 6 மாசத்துக்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். பையன் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்தால, அப்ப எக்ஸாமுக்கு நியர்பை டைம். ஜெயிலுக்கே போனாலும் சீர்திருத்த பள்ளியில இருந்தாலுமே அங்கேயே எக்ஸாமுக்கு படிக்கலாம் எழுதலாம். ரொம்ப ஆர்வமா கையில புக்ஸ் வச்சு காத்துட்டு இருக்கான். உன்னை பாக்குறதுக்காக விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இன்னும் ஆர்வமா ஓடியாரான். என்னடான்னு பார்த்தா வர்ற விசிட்டர்ஸ் யாருன்னு பாருங்க. நம்ம இன்ஸ்பெக்டர், அந்த புதுசா வந்த போலீஸ்காரரு, அப்புறம் நம்ம ஏட்டையா எல்லாரும் தான் வந்திருக்காங்க. அதுவும் போர்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பைபிளுக்கு இங்கேயே கிளாஸ் எடுத்து இவன் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கு ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே வந்திருக்குதுன்னா பாத்துக்கங்களேன். கூடவே ஒரு லெட்டர் எடுத்து வந்திருக்காங்க. அந்த லெட்டரை யார் எழுதிருப்பாங்க நீ யோசிக்கலாம். வேற யாரு, அந்த தங்கச்சியாரியா தான் இருக்கும். அப்புறம் ஓகே, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. கிளாஸ் எடுக்கிற சமயம் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கிளாஸ் எடுக்கிறார். இவன் மட்டுமா படிப்பான், கூட இன்னும் சில பேர் படிப்பாங்கல்ல. அந்த பசங்களும் சார் நாங்களும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாமான்னு வந்து உள்ள உட்காந்துக்கிறாங்க. கிளாஸ் எடுக்க
ஆரம்பிக்க படமே இந்த இடத்துல முடிஞ்சிருது. நல்லா இருந்ததுல, எங்கெங்கயோ ட்விஸ்ட் வச்சு எங்கெங்கயோ கனெக்ட் பண்ணி கொலை செய்யப்பட்டவங்களோட பாடியும் கொலை செஞ்சவனோட பாடியும் ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படிங்கறது எதிர்பார்க்காததான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருந்தது. அதே மாதிரி கொலைக்கு காரணம் என்னங்கிறதும் நமக்கு புரியாம இருந்தது. கடைசியில அதுவும் புரிஞ்சுக்கிட்டோம். கொடுத்த பணத்தை திரும்பி கேட்க போய் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிப்போச்சு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நான் பேசும்போது கூட இந்த எண்ட் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த குரூப்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி போடுறதுக்கு. எனக்கா ஒரு நாள் சொதப்பவும் செய்யறேன். அப்டேட்ஸ் இருந்தாலும் அதுல அடிக்கடி கொடுக்குறேன். சந்திப்போம் வாட்ஸ்அப்ல. தேங்க்யூ.